இருக்கீங்க. ஆஃப்டர் லாங் டைம் நம்ம வந்து வீடியோ போடுறோம். ஒரு நியூஸ் என்னன்னா, நான் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும். நான் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்ட்டு. நான் வந்து 2019ல் வந்து நான் மேக்கப் வந்து ஃபினிஷ் பண்ணியிருந்தேன். 2019க்கு அப்புறமா வந்து கொஞ்சம் கேப் எடுத்துக்கிட்டேன். நான் வந்து வேலண்டிலாம் செட் பண்ணி ஐ கான்ட் ஏபிள் டு அஃபோர்ட் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸ்டடீஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஒர்க்லாம் பார்த்து நானே என் ஓன் வேனிட்டி வந்து நான் க்ரியேட் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ வந்து நான் நிறைய பிரைடல்ஸ் ஒர்க்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாருக்கும் தெரியும். நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். பட் நிறையா வீடியோ நான் அப்லோட் பண்ண முடியலை. ஏன்னா நிறையா வந்து நான் கிறிஸ்டியன் வெட்டிங்ஸ் நிறைய நாட்கள் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை, நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணுறது அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஸோ வந்து நான் நிறைய வீடியோஸ் வந்து போட முடியல என்னால். நான் 2019ல் பண்ணேன். அதுக்கப்புறமா இப்போ வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துருச்சு, நிறைய வந்து டெக்னிக்ஸ் வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் லேர்ன் பண்ணணுன்றதுக்காக நான் வந்து நம்ம ஷீமா மேக் ஓவர் ஆர்டிஸ்ட் அவங்கக்கிட்ட வந்து நான் கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜூன் 11 இன்றைக்கி தான் வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் டே கிளாஸ். ஜூன் 11 அன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் வந்து என்னோடய ஹானஸ்டான ஒரு ரிவ்யூ தான் நான் கொடுக்க போகிறேன். நான் அவங்களோட கிளிப்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு சைடில் ஆட் பண்ணிருக்கேன். அவங்களோட கிளிப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து 10 o'clock அந்த மாதிரி இருந்துச்சு. ஃபீஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன். ஃபீஸ் வந்து அட்மிஷன் ஃபீ வந்து, அதாவது இப்போ வந்து சீட் புக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்டிங் 500 rupees சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து ஜாயின் பண்ணுற அன்றைக்கி இன்னைக்கு ஜாயின் பண்ணுற அன்றைக்கி வந்து பேலன்ஸ் மொத்தம் வந்து 3,999 டோட்டல் பேக்கேஜ் ஃபீஸ் வந்து 3,999 தான். அதில் வந்து 500 நாங்கள் ஸ்டார்டிங்கே பே பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் வந்து ஜாயின் பண்ணுற அன்றைக்கி 3,500 வந்து நாங்கள் ஃபுல்லாக அமௌண்ட் பே பண்ணிவிட்டு எல்லாருமே வந்து ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணி கிளாஸ் ஸ்டார்ட் ஆச்சு இன்னைக்கு. அதுக்கப்புறமா வந்து ஃபீஸோட இன்னொன்று வந்து லாஸ்ட் டே 7th டே வந்து எங்களுக்கு போர்ட்ஃபோலியோ வந்துச்சு. போர்ட்ஃபோலியோ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா 1,500 வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வெளியே கம்பேர் பண்ணும்போது இந்த அமௌண்ட் வந்து வெளியே நான் வந்து ரொம்ப எல்லா இடத்துலையுமே எல்லா இடத்துலையுமே ஃபாலோ பண்ணி நம்ம நம்பர்ஸ்க்குலாம் கால் பண்ணி நான் விசாரித்தேன். வெளியே கம்பேர் பண்ணும்போது இந்த அமௌண்ட் வந்து எனக்கு வந்து ஓகே, இது வந்து நம்ம பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி நான் ஒரு அமௌண்ட் கட்டி, ஒரு பெரிய அமௌண்ட் கட்டி நான் கற்றுருக்கேன். இப்போ திருப்பியும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி திருப்பியும் பிகினர்ஸ்லேருந்து நம்ம போக வேணாம். ஜஸ்ட் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு நிறைய ஸ்கில் கற்றுக்கலாம், புதுசாக நிறைய டெக்னிக்ஸ் கற்றுக்கலாம். அந்த டச் விட்டு போகக்கூடாதுன்றதுக்காக நான் கிளாஸ் போனேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் எனக்கு அதுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா 1,500 வந்து போர்ட்ஃபோலியோக்கு. அதுக்கு வந்து நம்ம மாடல் கூட்டிகிட்டு போயிடணும். ஜுவல்ஸ் நம்ம வாங்கி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். வர மாடலுக்கான ஃபுட்டு, நம்மளோட ஃபுட்டு, அப்புறமா ஃபேமிலி வந்தாங்கன்னா அவங்க ஃபுட்டுன்னு நினைக்கிறேன். அது இன்னும் எங்களுக்கு கிளியராக சொல்லலை. 1,500 இதெல்லாம் இன்க்ளூட் ஆகிடும். அப்புறமா அந்த டிஎஸ்எல்ஆரில் எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே காப்பீஸ் எங்களுக்கு கொடுக்குறதுக்கு அதெல்லாமே போட்டு அதை சேர்த்து 1,500 சம்திங் சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸு. அஃபோர்டபுள் கிடையாது, அதோட கம்மியாக தான் இருந்துச்சு என் பொறுத்த வரைக்கும். எல்லாருக்குமே இந்த மோஸ்ட்டாக சில பேருக்கு விஷயம் தெரியும். ஸ்பாட்லேயே நாங்கள் எல்லாம் பே பண்ணிட்டாங்க. எல்லாம் ஃபஸ்ட்டு டேவே 1,500 பரவாயில்ல கட்டிட்டாங்க. அது வந்து ஈஸியான ஒரு அமௌண்ட்டாக இருந்துச்சு எல்லாருக்குமே. ஃபர்ஸ்ட் டே வந்து மேம் வரத்துக்கு வந்து மோஸ்ட்டாக 60 above வந்து பீப்புள்ஸ் இருந்தாங்க. அதில் மேம் வந்தாங்க. மேம் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக வந்தாங்க. வந்துட்டு ஷி வாஸ் வெரி ஹம்பிள். வந்துட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் என்னென்னா ஒரு பேசிக்காக ஒரு இப்போ நான் அதே எங்கள் கூட படித்தவங்க வந்து என் கூட வந்திருக்க பேட்சில் வந்து எக்ஸ்பீரியன்ஸும் இருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் மேக்கப் கற்றுக்கணும், ஃப்ரெஷர்ஸ் அவங்களுக்கு வந்து பேசிக் தெரியாது. அவங்களிலேருந்து எல்லாருக்குமே வந்து பேசிக்லேருந்தே மேம் எடுத்தாங்க. அவங்க எடுத்தாங்க ஃபுல்லாக பேசிக்லேருந்து என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம், என்னென்ன அதோட பேர் என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்குது, அது என்னென்ன அஃபோர்டபுளான என்னென்ன பண்ண முடியும், மினிமல் கொஞ்சம் ரேட்டில் இருந்து மேக்ஸிமம் வரைக்குமே மேம் என்னென்ன பண்ண முடியும் அது எல்லாமே எங்களுக்கு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டே எங்களுக்கு அப்படியே அது மாதிரி விட்டாங்க. டைமிங் வந்து மார்னிங் 10 to 10 நாங்கள் ரீச் ஆகிடணும். 10 to ஈவினிங் வந்து 5 o'clock அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஃபர்ஸ்ட் டே எங்களுக்கு வந்து 2:30க்கே மோஸ்ட்டாக வந்து விட்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. லஞ்ச் டைம் போட்டவில்லை. இது எல்லா டேயும் நம்ம லஞ்ச் போகிற மாதிரி இருக்கும், எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். பேலன்ஸ் 5 days நம்ம லஞ்ச் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். 7th day வந்து நம்மளுக்கு ஃபுட் அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி தரதுனால உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி அங்கே இருக்கிற இடமும் வந்து ரொம்ப மெயினான ஒரு ஏரியா. பஸ்லாம் வந்துட்டு போய் நிறைய பேர் வந்து வெளியூர்லேருந்துலாம் வந்திருந்தாங்க. தேனி, தஞ்சாவூரில் இருந்தெல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. பாண்டிச்சேரியிலேருந்து நிறைய பேர் வந்து இங்கே ஸ்டே பண்ணி படிச்சு வரவங்களும் இருக்காங்க. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. பட் பரவாயில்ல, இந்த அமௌண்ட் அஃபோர்டபுள் பண்ணி அங்கேருந்து வராங்கல்ல, அவங்களுக்கு இந்த அமௌண்ட்டுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்றத நிறைய பேர் நான் பேசும்போது தெரிஞ்சுட்டேன். அதே மாதிரி கிளாஸ் ரொம்ப ப்ளசண்ட்டாக பேசிக் ஒருத்தங்களுக்கு என்ன தெரியணும் அது எல்லாமே கான்டோரிங் எப்படி பண்ணுறது, அதோட இப்போ எல்லாமே கடற்கரை மேம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஒரு ஃபினிஷிங் வரைக்கும் மேக்கப்னா என்ன,
என்னென்ன ப்ராடக்ட் இருக்கணும், ஹேர் ஸ்டைல்ஸ்னால் என்ன, அது என்ன ப்ராடக்ட் இருக்கணும், எல்லாமே கிளியராக சொல்லிட்டாங்க. இப்போது அது எல்லாமே இப்போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, நிறைய ப்ரெஷர் வந்துருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டே ஓ அப்படின்னா என்ன, ஓ எப்படின்னா என்ன அப்படின்ட்டு. ஆனால் வந்து நம்ம இந்த ஃபர்ஸ்ட் டே வந்து நம்ம நிறைய கொஸ்டின் கேட்கறதுல வந்து நமக்கு ஆக்சுவலாக எதுவுமே புரியாது. ஃபர்ஸ்ட் டே இதெல்லாம் வந்து இந்த வேர்ட்ஸ் எல்லாம் புதுசாக கேட்கும்போது நமக்கு எதுவுமே புரியாது. ஆனால் திருப்பி இந்த வேர்டே தான் நம்ம 7 நாளும் திருப்பி கேட்க போகிறோம் அப்படின்றது வந்து போக வந்து அந்த மெட்டீரியல் வச்சு என்ன பண்ணுறது, அதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், அதை வந்து திருப்பி மேம் வந்து அந்த வேர்டை ரிப்பீட்டாக நம்ம சொல்ல ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அந்த அது என்னன்றது நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும்ன்றது எனக்கு பார்த்துச்சு. ஏன்னா நிறைய கொஸ்டின் வந்து நமக்கு ரொம்ப நேரம் எடுக்கிறதுனால டைம் நம்மளுக்கு வந்து என்ன 7 days தான் இருக்குது. எல்லாருக்குமே வந்து 7 days தான் இருக்காங்க. 7 daysக்குள்ளே இதை நம்ம கற்றுக்க போகிறோம். கன்ஃபார்மாக இப்போ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே என்ன டாபிக் எடுக்கிறாங்களோ அது நல்லா நம்ம கவனிச்சாலே போதும். அதை வந்து திருப்பி ரிப்பீட் பண்ண போகிறாங்க. அப்போ வந்து அது என்னன்றது நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ சொல்லி கேட்டு நம்ம சொன்னாலுமே அது புரியறதை விட அப்போ நமக்கு இன்னும் ஈஸியாக அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கிறது தான் என்னோட தாட்டு. அப்புறமா வந்து மோஸ்ட்டாக எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க. அது என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க அது எல்லாமே வந்து எங்களுக்கு பிடிஎஃபாக வந்து குரூப் க்ரியேட் பண்ணி அது வந்து எங்களுக்கு சென்ட் பண்ணிட்டாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் டேயோட ரிவ்யூ வந்து இதான் ஹானஸ்டான ரிவ்யூ தான். இது யாருக்காகவும் நான் இந்த சைடும் பேசிட்டு இந்த சைடு பேசினதில்ல. இப்போ நான் கிளாஸ் ஜாயின் பண்ணும் போது நான் நிறைய பேரோட ரிவ்யூஸு வீடியோஸு நான் யூடியூப்ல சர்ச் பண்ணி நான் பார்க்கும்போது நிறைய பேரோட ஹானஸ்ட் ரிவ்யூ வந்து நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ஆனால் நம்ம ஷீலா மேமோடது வந்து நான் சர்ச் பண்ணேன். ஆனால் வந்து எனக்கு எந்த வீடியோவும் கிடைக்கல. பட் இப்போ நான் அந்த கிளாஸ் நான் போய் அட்டென்ட் பண்ணும்போது நான் இந்த வீடியோ வந்து நான் அவங்களுக்கு போஸ்ட் பண்ணும்போது இப்போ நிறைய பேர் ஃப்ரெஷர்ஸ்க்கு அங்கே ஜாயின் பண்ணணும், இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக அங்கே ஜாயின் பண்ணணும்னும் போது அந்த இடம் உங்களுக்கு ஓகேவா அப்படின்றத நான் ஹானஸ்டாக ரிவ்யூ கொடுக்கணும் என்னோட ஃபாலோவர்ஸ்க்காக, சப்ஸ்கிரைபருக்காக, அவங்களுக்காக நான் வந்து இந்த வீடியோ வந்து நான் போட்டுக்கிறேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. அதே மாதிரி நான் ஒரு பெரிய கிளாஸாக பார்த்தது என்னன்னா, நான் வந்து ஒரு வேர்ட் சொன்னாங்க. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இதுக்கப்புறம் இந்த கிளாஸ் மட்டும் கிடையாது, கிளாஸ் முடிச்சு எத்தனை நாள் எத்தனை இயர்ஸ் ஆனாலும் சரி உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலுமே என்னோட நம்பர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வந்து நீங்கள் வந்து நிறையா எந்த கொஷின்ஸ் இருந்தாலும் எனக்கு வந்து நீங்கள் டேரக்ட் டெக்ஸ்ட் பண்ணலாம். இந்த குரூப்பில் பண்ணிங்கன்னா எல்லோரும் பார்ப்பாங்க. எல்லாருக்கும் அது வேறு ஏதாச்சும் கொஷின் இருந்தாலும் கிளியர் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் முன்னாடி போன இன்ஸ்டியூட் கிளாஸ் கூட அந்த கிளாஸில் கூட எங்களுக்கு இந்த மாதிரி இன்னும் வரைக்கும் இருக்காங்களான்னு கிடையாது. ஸோ அது ஒரு ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. இன்கேஸ் ஃப்யூச்சரில் வந்து இப்போ நம்மளும் ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா கூட இப்போ நம்மக்கிட்ட கற்றுக்கிறவங்களுக்கு நம்ம இது மாதிரி பண்ணும்போது இன்னும் ஒரு ஈஸியான ஒரு வேயாக இருக்கும், ஒரு நல்ல மென்டாராக இருக்கலாம் அப்படின்றது அந்த ஒரு விஷயத்தை லாஸ்ட்டும் நம்பாங்க. இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சது எல்லாமே இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேயில் நடந்தது எல்லாமே நான் சொல்லிட்டேன். இனிமேல் 7 days என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து 1 by 1 உங்களுக்கு வந்து நான் போஸ்ட் பண்ண போகிறேன். அதே மாதிரி போர்ட்ஃபோலியோக்காகவும் அதுக்காகவும் நான் அவங்க ப்ரேட் பண்ணிக்கோங்க, நம்ம நல்லபடியாக பண்ணோம் அப்படின்ட்டு. அதுவும் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து நெட் கிளாஸ் போகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா கன்ஃபார்மாக நிச்சயமாக மேம் கிளாஸ் போகணும்னு நினச்சாங்க கன்ஃபார்மாக இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா வரும். உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் இருந்தால் கூட நீங்கள் வந்து கீழே கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் அதுக்கு வந்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது ஃபியூச்சரில் புக்கிங் வேணும்னா கூட நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் குக்கிங் ஒரு வேர்ட் டைப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு கான்டாக்ட் பண்ணுறேன். ஓகே, இது வரைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்காக ரொம்ப தேங்க்யூ. நான் வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.